நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ். வணக்கம், நான் விஜயகுமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஒரு நோட்பேட் எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி டைப் பண்ணி சேவ் பண்ணலான்னு பற்றி ஒரு பேசிக் கிளாஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. விண்டோஸ் 98, XP, நான் தனியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செப்பரேட்டாக ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 7 பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. DESKTOP, டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மை கம்ப்யூட்டர்ன்றது கண்டிப்பாக எல்லா கம்ப்யூட்டர்லையும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தென் நெட்வொர்க்குன்னு இருக்கும். மை கம்ப்யூட்டருக்குள்ளே தான் எல்லா நம்ம என்னென்ன ஃபைல்லாம் சேவ் பண்ணுறோமோ அதெல்லாம் மை கம்ப்யூட்டருக்குள்ளே தான் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்குன்றது மற்ற சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறதுக்காக நெட்வொர்க் யூஸ் ஆகுது. அப்புறம் ரீசைக்கிள் பண்ணுறது நம்ம என்னென்ன ஃபைல்லாம் டெலீட் பண்ணுறோமோ அது இதுக்குள்ளே வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த 3 ஐக்கான் எப்பவுமே எல்லா சிஸ்டம்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தவிர நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதுவும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேஜ், ஒரு லிஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கீபோர்டில் கண்ட்ரோலுக்கும் ஆல்ட்டுக்கும் நடுவில் ஒரு கீபோர்டு இருக்கும், நடுவில் ஒரு கீ இருக்கும். அது வின் கீன்னு சொல்லுவாங்க. அந்த விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆல் ப்ரோக்ராம்ஸை போய் கிளிக் பண்ணுங்கள், இல்லை கொண்டு போய் அங்கே வச்சாலே அது ஓப்பன் ஆகும். அதில் அக்சசரிஸ்ன்னு இருக்கும். அக்சசரிஸில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நோட் பேட்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நோட் பேட் ஓப்பன் ஆகும். இது ஒரு மெத்தடு. வேறு என்ன மெத்தட் இருக்குன்னா, ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது கம்ப்யூட்டரில். அதில் வந்து நம்ம தேடுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது தெரிஞ்சதுனால நம்ம ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அக்சசரிஸில் போயிட்டு நோட் பேடுன்னு கிளிக் பண்ணணும். எனக்கு தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் நோட் பேடுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நேமை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணாலே மேலே அந்த ஸ்க்ரீனில் காமிக்கும். நீங்கள் என்ஓன்னு டைப் பண்ணாலே வந்துடும். ஆனால் அதில் என்ஓவில் என்னென்ன நேம்லாம் இருக்கோ எல்லாமே காமிக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன்லையும் என்ஓ இருக்குது, நோட் பேட்லையும் என்ஓன்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டு மட்டும் காமிக்கும், இல்லைனா வெறும் அந்த டோட்டல் மொத்த லிஸ்ட்டும் காமிக்கும். ஸோ இப்போ நோட் பேடுன்னு கொடுத்தீங்கன்னா திரும்பி நோட் பேடு ஓப்பன் ஆகும். ஸோ எப்படி எந்த மெத்தடனும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதான் நோட் பேடோட அந்த பேஜ், அந்த ப்ரோக்ராமோட பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கிரிப்லிங் பேட் மாதிரி இருக்கும். முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் ஏதாவது அட்ரஸ், ஃபோன் நம்பரை எழுதுறதுக்காக அந்த மாதிரி ஐகான் வச்சுருப்பாங்க. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அன்டைட்டில் நோட் பேடுக்கு பக்கத்தில் ஒரு நோட் பேட்னு ஒன்று எழுதியிருக்கும். அந்த நோட் பேடில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோமோ. இப்போ வந்து நோட் பேடாக இருக்கலாம், பெயிண்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வேர்டு, எக்ஸலு, இன்டர்நெட்டு, கூகுள் குரோம், எதுனாலும் சரி. நம்ம என்ன ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறோமோ அது மேலே இங்கே டாப்பில் காமிக்கும். அது பேர் தான் டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நேம் போட்டிருக்கும். வழக்கமாக அன்டைட்டில்ன்றது இருக்கும். நம்ம எப்பயாவது சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அங்கே அன்டைட்டில்னு வராது. ஸோ அங்கே என்ன நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுறோமோ அந்த நேம் இங்கே சேவ் ஆகும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் 3 பட்டன் இருக்கும். ஒன்று மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது பேர் தான் டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாஸ்க் பாரில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் திரும்பியும் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகாது. ஜஸ்ட் மினிமைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டாஸ்க் பாரில் வந்து ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமைஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு இது சர்ச் பண்ணணும், பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வேறு ஏதாவது ப்ரோக்ராம்குள்ளே போகணுன்னா அப்போ மினிமைஸ் பண்ணி போகலாம். இன்ஸ்டெட் ஆஃப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மினிமைஸ் பண்ணிங்கன்னா டாஸ்க் பாரில் வந்து சேவ் ஆகும், ஸ்டோர் ஆகும். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கிளிக் பண்ணி திரும்பியும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ். மேக்ஸிமைஸ்ன்றது ஸ்க்ரீனை பெருசாக்குறது, அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரது பேர் தான் வந்து மேக்ஸிமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பியும் அதையே கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கம் டு ரீஸ்டோர் பொசிஷன். சின்னது கிடையாது, ரீஸ்டோர். முதல்ல எந்த பொசிஷனில் இருந்ததோ அதே மாதிரி திரும்பியும் கொண்டு வந்து கொடுக்குறது பேர் தான் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஃபோன் செட்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சா ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க, அதே தான் இங்கேயும். ஸோ மேக்ஸிமைஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், 2 ஆப்ஷன். மோஸ்ட்லி உங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கடைசியாக பட்டன் வந்து க்ளோஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமில் அந்த மேலே இருக்கிற டைட்டில் பார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் ஃபைல், எடிட், ஃபார்மேட், வியூ, ஹெல்ப், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார் பேர் வந்து மெனு பார். ஸோ இப்போ நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா ஒரு மெனு கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த மெனு கார்டு வச்சு செலக்ட் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபைலை கிளிக் பண்ணுறது, எடிட் கிளிக் பண்ணுறது, ஃபார்மேட்.
எந்த மெனு வேணுமோ அந்த மெனுல போய் ஆப்ஷன் ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்றது பேர் தான் அந்த பேர் வந்து மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி டைப் பண்றது முதல்ல சொல்றேன். ஸோ அதுக்கு பிஃபோரா உங்களுக்கு டைப் பண்ற ஸ்க்ரீனை கொஞ்சம் காமிக்கிறது ஈஸியா இருக்குன்றதுக்காக ஒரு ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டுன்னு ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து சிஸ்டம்லயே இருக்கும். இது பார்க்கறதுக்கு உங்க கீபோர்ட் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு டைப் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ நார்மல் கீபோர்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா நார்மல் கீபோர்டில் ரைட் சைடில் 1 2 3 4 5 6 நம்பர் இருக்கும். இதில் வராது. ஏன்னா இது ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டுனால இது கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நார்மல் கீபோர்டில் அது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் கர்சரை கிளிக் பண்ணிட்டு ஒரு நேம் டைப் பண்ணுறேன். டெக்நெட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். தப்பாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டைப் பண்ணும்போது இங்கே பேக் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிகேஎஸ்பின்னு போட்டிருக்கோம். நார்மல் கீபோர்டில் பேக் ஸ்பேஸ்ன்னு எழுதியிருக்கும். இது கொடுக்க என்ன ஆகும்னா நம்ம கர்சர், இது வந்து இன்சர்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளிங்க் ஆகுது பாருங்க, அது வந்து இன்சர்ஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து எங்கே பிளிங்க் ஆகுதோ அங்கேருந்து தான் கர்சர் நம்ம டைப் பண்ண முடியும். டெலீட் பண்ணுறது எல்லாமே அங்கே தான். இப்போ இங்கே இருந்தால் இங்கேருந்து டைப் பண்ணலாம், இங்கே இருந்தால் இங்கேருந்து டைப் பண்ணலாம். ஸோ கர்சர் எங்கே பிளிங்க் ஆகுதோ அங்கே தான் பண்ண முடியும். அந்த கர்சருக்கு லெஃப்ட் சைடில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறது டெலீட். அதுக்கு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பேக் ஸ்பேஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ டெக்நெட் ஸ்பெல்லிங் தப்பாக அடித்தேன், அதை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்பேஸ் பார், இதுதான் ஸ்பேஸ் பார்னு சொல்லுவாங்க. இது கொடுத்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் மட்டும் மூவ் ஆகும் கீபோர்டில். திரும்பியும் சாஃப்ட், இப்போ சாஃப்ட் நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்னு திரும்பியும் டைப் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, மறுபடியும் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இப்போ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இப்போ சிஸ்டமில் வந்து எஸ்ன்றதுலாம் நான் தப்பாக அடிச்சிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கர்சரை கொண்டு போய் இங்கே நான் மவுஸில் கொண்டு போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெலீட் கீ இருக்குது பாருங்கள், அதை கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் எதுவுமே டெலீட் ஆகாது. கர்சர் எங்கே இருக்கோ அதுலேருந்து ரைட் சைடில் ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். ஸோ இதுவே வந்து முன்னாடி இருக்கிறதுலாம் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேக் ஸ்பேஸு, அதுமாதிரி கர்சர் எங்கே இருக்கோ அந்த கர்சர்லேருந்து ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலீட் கீ. ஸோ கர்சருக்கு பிஃபோர், தட் இஸ் கர்சருக்கு பிஃபோர் ஆர் லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் பண்ணுறது பேக் ஸ்பேஸு, கர்சருக்கு ரைட் சைடு ஆர் ஆஃப்டரில் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து டெலீட் கீ. ஓகேங்களா? சரி, இப்போ நான் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணால் கீழே வந்துடும். அந்த என்ட்ரு எப்படி பண்ணலாம், இந்த ஒர்க்கு பாருங்கள், ஒரு ஆரோ மாதிரி போட்டிருக்குங்களா, கீபோர்டில் என்டர்னு எழுதியிருக்கும், இல்லை ஆரோ மாதிரி போட்டிருக்கும். ஸோ கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நேம் டைப் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைம் ஸ்பேஸ் அண்ட் டைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு ஸ்பேஸ் பாரும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு வந்து எல்லாமே கேப்ஸில் வேணும் சார், சும்மா எனக்கு முதல் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது, எல்லாமே கேப்ஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த கீபோர்டில் ஷிஃப்ட் கீ இருக்குது பாருங்கள், இந்த ஷிஃப்ட் கீ கொடுத்துட்டிங்கன்னா டைம் அண்ட் டைட் வெயிட், அப்போ டபிள்யூ மட்டும் கேப்ஸில் வரும், மற்றதெல்லாம் போயிடும். அப்புறம் ஏஐடி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். திரும்பியும் ஸ்பேஸ் பார் எஃப்ஓஆர் என்ஓஎன்இ. இப்போ அந்த லைன் நீங்கள் அடிச்சுட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட்டாயி கீழே வந்துடும். நீங்கள் என்ட்ரு கீ பண்ணணும் அவசியம் கிடையாது, அதுவே கட்டாயி கீழே வந்துடும். ஸோ டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்பி என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு இப்போ கேப்ஸில் வேணும் சார் நினச்சிங்கன்னா கேப்ஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே கேப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த லெட்டர்ஸ்லாம் கூட பாருங்கள் எல்லாமே கேப்ஸில் தான் காமிக்கும். அதே மாதிரி கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும், நான் இப்போ தெரியல, நம்பர் லாக்குன்னு சொல்லி ரைட் சைடில் ஒரு கீஸ் இருக்கும். 1 2 7 8 9 4 5 6 1 2 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் லாக் ஆனில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு லைட் இருக்கும், அது என்னென்னா கேப்ஸ் லாக்குன்னு சொல்லி ஒரு லைட், ஒரு இண்டிகேஷன் இருக்கும். அது எப்போ ஆனில் இருக்கோ நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் வரும். இப்போ தெரியுதுங்களா? ஸோ எம்டி வெசல்ஸ் இதெல்லாமே வந்து கேப்ஸில் வரும். இப்போ திரும்பி நீங்கள் கேப்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நார்மல் ஆகிடும். எம்டி வெசல்ஸ் மேக் மோர் சவுண்ட். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இது. இப்போ கேப்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அதையும் யூஸ் பண்ண முடியும். திரும்பி நெக்ஸ்ட் லைன் வரணும்னா என்ட்ரு கீ கொடுத்தா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து கேப்ஸு, ஷிஃப்ட்டு, அப்புறம் பேக் ஸ்பேஸு, டெலீட்டு, என்டர். இது கீபோர்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா லெட்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பேக் ஸ்பேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கர்சர் எங்கே கிளிக் பண்ணுறோமோ அதுலேருந்து பிஃபோராக கொண்டு போகணும், டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்சர் எங்கே இருக்கோ டெலிட் கீ கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஆஃப்டராக ரிமூவ் பண்ணுறதெல்லாம் டெலிட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வரணும்னா என்டர். இந்த கீழே வரும்போது கர்சர் எங்கே இருக்கோ அங்கேருந்தே என்ட்ரு பண்ணாதான் தட் பாருங்கள். இப்போ பாருங்கள் எனக்கு பாருங்கள் வெசல் அப்படின்னு இருக்கு. நான் கர்சர் எங்கே இருந்ததுன்னா இந்த இடத்துல இருந்தது. இந்த இடத்துல இருந்ததுனால இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது.
இங்க இருந்ததுனால என்ன பண்றேன், என்டர் பண்ணா கீழே வந்துருச்சு. அப்போ திரும்பியும் பேக் ஸ்பேஸ் கொடுத்தா திரும்பி மேலே இருக்கும். பேக் ஸ்பேஸ் கொடுத்தா அந்த மாதிரி மேலே கொண்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் மேலே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி எதுவுமே லெட்டர்ஸ் இல்லை. ஸோ இப்போ நான் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடுது. இதுக்கு தான் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பார்ட்டுக்கெலாம் நீங்கள் பேக் ஸ்பேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், டெலிட் கீ. அது நம்ம எப்படி தேவைப்படுதோ நம்ம எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிறது என்ட்ரு கீ. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட்டு கேப்ஸ். ஷிஃப்ட் வந்து ஒரு லெட்டர் மட்டும் கேப்ஸில் வரதுக்கு, கேப்ஸ் லாக் வந்து ஃபுல்லாகவே அந்த டோட்டல் வேர்டும் கேப்ஸில் வரணும்னா கேப்ஸில் டைப் பண்ணிக்கலாம். வேற என்ன தெரிஞ்சுக்கணும் கீபோர்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினான பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இப்போ நான் நார்மலாக வந்து கீபேடில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரே இதுலேயே 2 இருக்கு பாருங்க. 1 இருக்கு, அதுக்குள்ள ஒரு சிம்பிள் இருக்கு. 2 இருக்கு, அப்புறம் ஒரு சிம்பிள் இருக்கு. 3 இருக்கு, ஒரு சிம்பிள் இருக்கு. கீபோர்டில் எஸ்கேப்பும் இருக்கும். எஸ்கேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இங்கே பாருங்க, ஒரு பாக்ஸ் வந்துருக்குங்களா, எனக்கு இது வேண்டாம், இந்த டயலாக் பாக்ஸ் வேணா ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தட் இஸ் கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் எஸ்கேப் கொடுத்தா எந்த ஸ்க்ரீன் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அதுக்கு தான் அந்த எஸ்கேப் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே 1, அப்புறம் இந்த சிம்பிள் 2, அப்புறம் சிம்பிள் 3, அப்புறம் சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் 1 டைப் பண்ணுறேன், 1 வந்திருக்கு. 2 டைப் பண்ணுறேன், 3 டைப் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போது 1க்கு அப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் 1 கொடுக்குறேன். என்ன பாருங்க, இது பேர் வந்து எக்ஸ்பிளேஷன் மார்க்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளமேஷன் மார்க்குன்றது வந்து ஆச்சரியக்குறின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஆச்சரியக்குறி போடணும்னா இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் 2 ஷிஃப்ட் கொடுத்து இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அட்டு சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா technet@gmail.com போடுற இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் வந்து ஆஷ்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு ஏதாவது அட்ரஸ் எதனா டைப் பண்ணணும்னா இப்படி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆஷ் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 4 அப்படின்னா ஷிஃப்ட் கொடுத்துட்டு 4 கொடுத்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் வரும். அப்புறம் 5 ஷிஃப்ட் கொடுத்து 5 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பர்சன்டேஜ். அந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கேப் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்பர்சன்ட் சொல்லுவாங்க, அண்டுன்றது ஆம்பர்சன்ட். அப்புறம் 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 9 வந்து ஓப்பன் ப்ராக்கெட், 10 வந்து க்ளோஸ் ப்ராக்கெட். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக இங்கேயே பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு லெட்டர்ஸ் வந்து ஒரு கீபோர்டில் மேலேயும் கீழே இருந்ததுன்னா கீழே இருக்கிறது எல்லாமே அப்படியே டைப் பண்ணலாம், மேலே இருக்கிறதெல்லாம் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி தான் டைப் பண்ணணும். அது அங்கே மட்டும் கிடையாது, இங்கேயும் பாருங்கள். இது நார்மலாக டைப் பண்ணால் கமா, இதே ஷிஃப்ட் டைப் பண்ணிங்கன்னா இது வந்து லெஸ் தேன் சிம்பிள். திரும்பி அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வரும். அதுவே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் தேன் சிம்பிள் வரும். இதுதான் வந்து ஒரு கீபேடில் இருக்கிறது என்னென்ன இருக்குன்னு பேசிக் தெரிஞ்சுக்கிறது. இது நீங்கள் நார்மலாக அடித்து பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். எப்படி சேவ் பண்ணணும்னா, ஃபைல் போய் கிளிக் பண்ணுறேன். அதில் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சேவை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இதில் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கும். லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணிங்கன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன், D:, நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே போயிட்டு நான் வந்து டெமோ அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ டெமோன்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இந்த நேம் தான் தரணும், வந்து இதெல்லாம் கொடுக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிள்ஸ்க்கு மட்டும் கொடுக்கறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு கீபேடில் காமிச்ச மாதிரி இந்த சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் நார்மலாக லெட்டர்ஸ் டைப் பண்ணுறது, நேம் டைப் பண்ணதை என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சேவ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே என்ன கண்டென்ட் டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வெளில வந்து சேவ் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு சினிமா பற்றி டைப் பண்ணிட்டு வெளியில் வந்து ஃப்ரூட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், உள்ளே என்ன கண்டென்ட் டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வெளில நேமாக கொடுத்துருங்க. இப்போ கொடுத்து முடித்தோடனே சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே டாப்பில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அன்டைட்டில்னு சொன்னேன்னா, இப்போ இந்த அன்டைட்டில்ன்றதுக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா இங்கே டெமோன்னு வந்திருக்கு. ஸோ முடித்த உடனே இதை க்ளோஸ் பண்ணுறேங்க. இதுதான் வந்து ஒரு நோட்பேடில் சேவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். திரும்பியும் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கேயே போய் நோட்பேடுன்னு டைப் பண்ணுங்கள். நோட்பேட் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணுங்கள், ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ணது சேவ் கொடுத்தீங்களா, இங்கே ஓப்பனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி எந்த லொக்கேஷனில் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனில் போய் எடுக்கணும். இப்போ D:, காமிக்குது, ஓகே ஃபைன். இல்லை நீங்கள் D:, போய் கிளிக் பண்ணிவிட்டு அதில் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி டெமோ கொடுத்துட்டு ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். அதுக்கு தான் அந்த மேக்ஸிமைஸ் பட்டன் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஒரு நோட்பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி டைப் பண்ணணும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி அதை சேவ் பண்ணணும், சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி பார்க்குறது. ஸோ இது வந்து ஓப்பன் அண்ட் தென் சேவ். சரி சார், இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ஃபைலில் போயிட்டு மறுபடியும் நியூன்னு கொடுத்தீங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம்.
அப்போ அது அன்டைட்டில் நோட்பேட் அப்படின்றது பதில் திரும்பி அன்டைட்டில் தான் காமிக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே அது வந்து அன்டைட்டில் தான் காமிக்கும். ஒன்ஸ் நேம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நேம் வந்துடும். ஸோ முடிச்சோடனே அதை க்ளோஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஃபுல்லி ஏர் கண்டிஷன்னு 100% கம்ப்ளீட் எஜுகேஷனல் சென்டர். அதனால தான் ரிசல்ட்டும் 100%